ட்ரெயினில் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிக்கெட் ஸ்டேட்டஸ் ஆர்ஏசியில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைல் டிடிஆர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி உங்களோட ரீஃபண்ட் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போது ஆர்ஏசி அப்படின்னா ரிசர்வ்ட் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன் சொல்லுவாங்க. சைட் லோயர் பர்த் 2 பேர் ஷேர் பண்ணி ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஆர்ஏசின்றது கன்ஃபார்ம்டு டிக்கெட் தான், அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வராது. ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வராது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபைல் டிடிஆர் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பேசஞ்சர் நாட் ட்ராவல்டு டியூ டு டிக்கெட் இன் ஆர்ஏசி ஆஃப்டர் சார்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபைல் டிடிஆர் ரீசன்ட்ல. ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட ரீஃபண்ட் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் முக்கியமாக ஃபுல் ரீஃபண்ட் வந்து வராது. அந்த கிளர்க்கேஜ் சார்ஜை வந்து டிடெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி ரிமைனிங் பேலன்ஸ் மட்டும் தான் அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் படி சார்ட் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக ட்ரெயின் கிளம்புறதுக்கு 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆர்ஏசி வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த ஃபைல் டிடிஆர் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி உங்களோட ரீஃபண்ட் வந்து வாங்க. அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் சரியா 5 to 7 ஒர்க்கிங் டேஸ்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான ரயில்வே அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.